எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வீடியோல சில சித்தர்கள பத்தி நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல அந்த 18 சித்தர்கள் அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடிய அவர்கள் எங்கு பிறந்தார்கள், எத்தனை நாட்கள் இருந்தாங்க அப்படிங்கிற சில தகவல்கள் வெப்சைட் மூலமாவோ இல்ல பல இடங்கள்ல தேடி சில விஷயங்களை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். அது மட்டும் இல்லாம நாம ஏன் சில சித்தர்களை மட்டும் நம்ம மெயினா கும்பிடுறோம், நம்மளோட ஊர்ல நம்மளோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனை கும்பிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம், அந்த சித்தர்களுக்கும் அந்த இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த கோவில் ஏதாவது ஒரு சாமிக்கு பேர் தெரியலனா அது சிவன் கோவில் அப்படின்னு நம்ம நார்மலா மென்ஷன் பண்ணிடுறோம். ஏன் அப்படி நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றளவுலையும் நமக்கு குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த குலதெய்வம் யார் அப்படின்னு நம்மளோட பெரியவர்கள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் மட்டும் முன்னோர்களா இல்லை மீதி இருக்கிற மற்ற தெய்வங்களும் முன்னோர்களா அப்படிங்கிற விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கும். அந்த கோவில் பேர் சாமியோட பேர் தெரியல அப்படின்னா அந்த சிவன் கோவில் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஏன்னா அதில் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட முன்னோர்கள் இறந்தாவோ இல்லை சோழர் கால பரம்பரையில் யாராவது இறந்தாவோ அவங்களுக்கு லிங்க பிரதிஷ்டை பண்ணி வணங்குவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான பெயர்களும் வச்சுருப்பாங்க. அந்த கோவில் மூலஸ்தானத்தில் இருக்கிறது அந்த பெயருக்கு உண்டான, அதாவது இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா சோமநாதர் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சித்தரோ இல்லை ஒரு அரசரோ இருந்திருக்காரு, அவருக்கான பெயரை கொண்டு தான் அந்த லிங்கத்தை வணங்குவாங்க. ஆனால் அதை லிங்கம் அப்படின்னு வணங்காமல் சிவன் அப்படின்னு நம்ம எல்லாம் வணங்கிட்டு இருப்போம். பல ஆராய்ச்சிகள் நடந்தபோது, அதாவது ராஜராஜ சோழனை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடந்தபோது தஞ்சை பெரிய கோவிலில் பல்லாயிரம் சிவன் கோவில்கள் இருந்திருக்கு. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சை பெரிய கோவிலை போல பல கோவில்கள் இருந்திருக்கு. அது எல்லாமே சிதலம் அடைஞ்சு அதில் இருக்கிற லிங்கங்கள் மட்டும் அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சில லிங்கங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகவும் பட்டிருக்கு. அதாவது மரகத லிங்கம் இது போன்ற விலை மதிப்பான லிங்கங்கள் எல்லாமே கடத்தப்பட்டிருக்கு. அது இந்த கடந்த 1000 ஆண்டு காலங்களில் நடந்த படையெடுப்பின் மூலமாக அது காணாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் நான் முன்னாடி வீடியோட சொல்லியிருந்தேன். அதாவது போகர் அந்த நவபாசான சிலையை செஞ்சிருந்தாரு. அதோட உருவம் அவரோட சித்தர், அதாவது அவரோட குருவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலரால் கருதப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இது எல்லாமே முன்னோர்களை பேஸ் பண்ணி மட்டுமே நடந்த ஒரு விஷயமா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக அமைஞ்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலம் மாவட்டத்தில் நங்கவள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. அந்த கோவிலில் திருப்பணி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலை சரி பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த கோவிலில் பல விஷயங்கள் கிடச்சிருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு நேர் எதிர்காப்பில் இருக்கிற அந்த நந்தி சிலைக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒருத்தரோட எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சோமநாதர் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. சரி, இந்த சோமநாதர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதைக்கப்பட்டிருந்த, அதாவது நந்திக்கு கீழே புதைக்கப்பட்டிருந்த அந்த சித்தரோட பெயர் தான் சோமநாதராக இருக்கும். அந்த காலத்துலேருந்து அதை தான் வழிபட்டுருக்காங்க அப்படின்னு வரலாறு மூலம் தெரிய வருது. இப்போ அவரோட எலும்புக்கூடு, அதாவது அவரோட ஜீவசமாதி அடைஞ்ச இடத்த எடுத்து மறுபடியும் சைடில் வச்சுட்டு அதுக்கு மேலே சோமநாதர் சித்தர் அப்படிங்கிற மாதிரி பெயரை சூட்டி அந்த இடத்துல வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம போய் அந்த இடத்துல நேரடியாக ஃபோட்டோஸ் எடுத்து அதை பற்றின முழு கதைகளையும் அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு வீடியோவை போடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவோட முழு கன்னியூவாக பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்றளவும் நாம் வழிபடாத சில சித்தர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில், அதாவது சிவன் அப்படிங்கிற ரூபத்திலையோ இல்லை வேறு பெயரை கொண்டோ அந்த கோவிலில் அங்கங்கே இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நாம் மூலஸ்தானத்தில் இருக்கிற இறைவனை மட்டும்தான் வணங்குவோமே தவிர சுற்றி இருக்கிற எந்த ஒரு இறைவனையும் வணங்குறதில்ல. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மூலவரை விட வெளியே இருக்கிற அத்தனை சக்திகளுக்கும் தான் சக்திகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த சிவன் கோவிலில் நான் கேட்டபோது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த சோமநாதரை ஏன் சிவனுக்கு அடியில் புதைக்கல, அப்போ தான் அதுக்கு பவர் இருக்கும், ஏன் நந்தி கடியில் புதைச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த காலகட்டத்தில் லிங்கத்துக்கு அதிக பவர் இருக்கா இல்லை நந்திக்கு அதிக பவர் இருக்காங்கிறதே இன்னமே கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் இன்னும் பல விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அது எல்லாமே நம்மளை யோசிக்க வைக்கிற விஷயங்களாக தான் தோன்றுது. நாம் சில சித்தர்களை மட்டும், அதாவது ரொம்பவே பிரபலம் அடைஞ்ச சில சித்தர்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பல சித்தர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்காமே விட்டுட்டு இருக்கோம். இதில் 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அந்த 18 சித்தர்கள் எங்கே பிறந்தாங்க, எத்தனை வருடம் இருந்தாங்க அப்படிங்கிறது சில வெப்சைட் மூலமாக நம்ம தகவல்களை எடுத்திருக்கோம். இது ஒருவேளை தவறாக இருக்கலாம், இல்லை முக்கால்வாசி சரியாக இருக்கலாம். இது முழுமையான விவரமாக நான் சொல்ல விரும்பல. ஏன்னா வரலாறு யாருக்குமே முழுமையாக தெரியல அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ அந்த 18 சித்தர்களை பற்றின சில தகவல்களை பார்க்கலாம். முதலாவதாக பார்க்க போகிறது பதஞ்சலி முனிவர். பிறந்தது பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில். இவர் 5 யுகம் நாட்கள் வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் சமாதி அடைந்த இடம் ராமேஸ்வரம்.
அடுத்ததாக பார்க்க போகிறது அகத்திய முனிவர். பிறந்தது மார்கழி மாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்கிறாங்க. 4 யுகம் மேலே இவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் சமாதி அடைந்த இடம் திருவனந்தபுரம். அடுத்ததாக பார்க்க போகிறது போகர். போகர் பிறந்தது வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில். இவர் 300 வருடங்கள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஆவினன்குடியில் சமாதி அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கமலமுனி. கமலமுனி வைகாசியில் பிறந்ததாக சொல்கிறாங்க. அதாவது வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்கிறாங்க. இவர் 4000 வருடங்கள் வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரோட சமாதி திருவாரூரில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது திருமூலர். திருமூலர் புரட்டாசி மாதம் அவிட்டை நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. இவரோட சமாதி சிதம்பரத்தில் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குதம்பை சித்தர். இவர் பிறந்தது ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் 1800 வருடம் வாழ்ந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட சமாதி மாயவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோரக்கர். பிறந்தது கார்த்திகை மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் 880 வருடம் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக குறிப்பிட்டிருக்காங்க. பேரூரில் சமாதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தன்வந்திரி சித்தர். இவர் பிறந்தது ஐப்பசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 800 வருடங்கள் மேலே இவர் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட சமாதி அடைந்த இடம் வைத்தீஸ்வரன் கோவிலில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுந்தரானந்தர். பிறந்தது ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் 800 வருடங்கள் வாழ்ந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட சமாதி அடைந்த இடம் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது கொங்கணர். இவர் பிறந்தது சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் 800 வருடம் வாழ்ந்தார் அப்படின்னு இவரையும் குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட சமாதி திருப்பதியில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சட்டமுனி. இவர் பிறந்தது ஆவணி மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் 800 வருடம் வாழ்ந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட சமாதி திருவரங்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக வான்மீகர். பிறந்தது புரட்டாசி மாதம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. 700 வருடம் வாழ்ந்தார் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக குறிப்பிட்டிருக்காங்க. இவர் சமாதி அடைந்த இடம் எட்டுக்குடியில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராமதேவர். இவர் பிறந்தது மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் 700 வருடம் 6 நாட்கள் வாழ்ந்தார் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட சமாதி அடைந்த இடம் பார்த்திங்கன்னா அழகர் மலை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நந்தீஸ்வரர். இவர் பிறந்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில். இவர் 700 வருடம் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சமாதி அடைந்த இடம் பார்த்திங்கன்னா காசியில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காரர். இவர் பிறந்தது புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. 600 வருடம் 18 நாட்கள் வாழ்ந்தார் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக குறிப்பிட்டிருக்காங்க. இவர் திருவண்ணாமலையில் சமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மச்சமுனி. இவர் பிறந்தது ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் 300 வருடம் 62 நாட்கள் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவர் திருப்பரங்குன்றத்தில் சமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கருவூரார். கருவூரார் சித்தர் பிறந்தது சித்திரை மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் 300 வருடம் வாழ்ந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவர் சமாதி அடைஞ்ச ஊர் பார்த்திங்கன்னா கரூர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாம்பாட்டி சித்தர். இந்த பாம்பாட்டி சித்தர் பிறந்தது கார்த்திகை மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் 123 வருடம் வாழ்ந்திருக்காரு. அதாவது 123 வருடம் 14 நாட்கள் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு இவரை குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட ஊர் சங்கரன் கோவிலில் தான் இவரோட சமாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் சமாதி அடைந்த ஊர் அப்படின்னு நம்ம குறிப்பிட்ட எல்லா ஊர்களுமே பார்த்திங்கன்னா இந்த 18 சித்தர்கள் நம்ம குறிப்பிட்ட ஊர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல இவர்களுக்கு சமாதி அமைக்கப்பட்டு அந்த இடத்துல பூஜைகளும் நடந்துகிட்ருக்கு. இன்றைய காலகட்டத்திலேயோ இந்த ஊர்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது அந்த இடத்துல இந்த 18 சித்தர்களுக்கான ஆலயங்கள் எழுப்பப்பட்டு அதில் இவங்களுக்கான சின்னங்கள் வைக்கப்பட்டு அதற்கான பூஜைகளும் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்படி நம்மளுக்கு பெயர் தெரிஞ்ச சித்தர்கள் இத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு பெயர் தெரியாமல் வரலாறுனால சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு நம்ம இன்றளவும் குலதெய்வம் அப்படின்னு வணங்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு முறையில் நம்மளோட முன்னோர்களாக தான் இருக்காங்க. இதில் சிவன், முருகன், பார்வதி இப்படி போன்ற பல சக்திகளும் நம்மளோட முன்னோர்களாக இருந்திருக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. எந்த ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஜோதிடம் பார்த்தாலும் சரி, இல்லை சில இடத்துல வாக்குகள் கேட்டாலும் சரி, அவங்க சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, குலதெய்வத்தை வணங்காமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது நம்மளோட முன்னோர்களை வணங்காமல் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றளவும் பல பேருக்கு பார்த்திங்கன்னா தங்களோட வரலாறு மறைக்கப்பட்டு அவங்களோட குலதெய்வம்லாம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எந்த இடத்துல போய் கேட்டாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிங்க, அந்த இடத்துல போய் வணங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட பல சக்திகளை கொண்டவர்கள் தான் நம்மளோட முன்னோர்கள். இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே வெவ்வேறு துறையில் அவங்க முதன்மை பெற்றிருந்தாலோ நம்மளோட முன்னோர்களும் ஏதோ ஒரு துறையில், அதாவது இது சார்ந்த தொழிலை செஞ்சுருப்பாங்க. அந்த துறையில் அவங்க முன்னோடியாக நமக்கு திகழ்ந்திருப்பாங்க. அதற்காக அவங்களுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கும். ஸோ அதுபோல் நம்ம வழிபாடுகளும் நடந்துட்டு வந்துட்டுருக்கோம்.
காலப்போக்கில் பெயர்கள் மாற்றப்பட்டு அல்லது பெயர்கள் மறைக்கப்பட்டு ஏதோ ஒரு ஆலயமாக அது மாறி இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே ஏதோ ஒரு பழைய ரகசியங்களோ பல மர்மங்களோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றளவுமே பல ஆராய்ச்சியாளர்கள் அந்த கோவில்களில் பல கோவில்களில் வந்து இன்றைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. பல மர்மமான விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே பார்க்கும்போது நம்மோட முன்னோர்கள் ஆகிய தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், விஞ்ஞானிகள் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான உண்மையான விஷயம். இறந்தும் வாழ்வேன் அப்படிங்கிறது தான் சித்தர்களோட வாக்குகளாக இருந்திருக்கு. இந்த வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.